வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அச்சம் நீங்கியது, தேயிலை ஏற்றுமதி அதிகரித்தது, ஈரானுடன் மீண்டும் இணைந்த இலங்கை வர்த்தகம். வர்த்தமானி கூட சரியாக வெளியிட முடியாத அரசு, பட்டதாரிகளுக்கு பாரிய அநீதி, சஜித் சீற்றம். ஜனாதிபதி நிதியம் டிஜிட்டல் மயமாக்கல், மருத்துவ உதவி விண்ணப்பங்கள் அதிகரிப்பு. நாகதீப விகாரைக்கு உரிமம் மாற்றி தந்தால் தையிட்டி விகாரை காணியின் உரிமத்தை மக்களுக்கு வழங்க தயார், நாகதீப விகாராதிபதி தெரிவிப்பு. உடன் நிறுத்துங்கள், பாடசாலைகளுக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானில் நிலவிய அமைதியற்ற சூழல் மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து ஈரானுக்கான தேயிலை ஏற்றுமதி மீண்டும் முன்னேற்றம் அடைந்து வருவதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாத ஆரம்பத்தில் நிலவிய பிராந்திய அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் மற்றும் அமெரிக்காவின் தலையீடு குறித்த அச்சம் காரணமாக ஈரானுக்கான தேயிலை கப்பல் போக்குவரத்து சுமார் ஒரு வார காலம் முற்றாக ஸ்தம்பித்திருந்தது. எனினும் தற்போது நிலைமை சீரடைந்து வருவதால் ஏற்றுமதியாளர்கள் துபாய் வழியாக மீண்டும் தேயிலை பொதிகளை அனுப்ப தொடங்கியுள்ளதாக தேயிலை சபை தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஏற்றுமதி நடவடிக்கைகள் இலங்கையின் விசேட பண்டமாற்று முறைமையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. ஈரானின் ஆண்டுக்கான தேயிலை தேவை சுமார் 1,00,000 மெட்ரிக் டன்னாக காணப்படும் நிலையில் அந்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி மிக குறைவாகவே உள்ளது. இதனால் இலங்கை தேயிலைக்கு அங்கு தொடர்ந்து அதிக கேள்வி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வர்த்தமானி ஒன்றை கூட அச்சிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஆசிரியர் சேவைக்கான போட்டி பரீட்சைக்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் 2025 ஜூன் 30 முன்னர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களே தகுதியுடையவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தினால் அதற்கு பின்னர் பட்டப்படிப்பை முடித்த பெருமளவான இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் சேவை வர்த்தமானியில் உள்ள குறைபாடுகள் குறித்து விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ள அவர், இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியை நீடித்து புதிய வர்த்தமானி அறிவித்தலை அரசு வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வர்த்தமானிகளை வெளியிடுவதற்கு முன்னர் அரசு தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களது கருத்துக்களையும் கேட்டறியுமாறு அரசை கேட்டுக் கொள்கின்றேன். 2025 டிசம்பர் மாதம் வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்த அனைவரும் ஆசிரியர் சேவை பரீட்சைக்கு தோற்றக்கூடிய வகையில் இந்த வர்த்தமானி திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அது பட்டதாரிகளுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதியாகும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியம் பிரதேச செயலகங்களுக்கு பரவலாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் விளைவாக ஒரு வருட காலப்பகுதிக்குள் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்கள் கிடைப்பது 59% அதிகரித்துள்ளது. இதற்கமைய 2025 ஆண்டில் ஜனாதிபதி நிதியத்திற்கு 5277 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. 2024 ஆண்டில் 3313 விண்ணப்பங்களும் 2023 ஆண்டில் 3456 விண்ணப்பங்களும் கிடைத்துள்ளன. ஜனாதிபதி நிதியத்தை பிரதேச செயலகங்களுக்கு பரவலாக்கல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலின் பலனாக 2024 ஆண்டை விட 2025 ஆண்டில் மேலதிகமாக 1964 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இந்த விண்ணப்பதாரர்களில் 70க்கும் அதிகமானோருக்கு இதுவரையில் மருத்துவ உதவிகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் விண்ணப்பங்கள் வந்த வண்ணம் உள்ளன. 2025 ஆண்டில் வடமாகாணத்திலிருந்து விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுவது 253 வீதத்தினால் அதிகரித்துள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் 135 வீதத்தினாலும், மத்திய மாகாணத்தில் 116 வீதத்தினாலும் மற்றும் ஊவா மாகாணத்தில் 108 வீதத்தினாலும் விண்ணப்பங்கள் கிடைப்பது அதிகரித்துள்ளது. பொதுமக்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கும் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் பணிகள் 2025 பிப்ரவரி 7 முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் பரவலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள், கல்வி புலமை பரிசில் வழங்கல், கல்வியில் திறமை காட்டும் மாணவர்களை பாராட்டுதல், விசேட தேவையுடையோருக்கான நிதி உதவிகள், காட்டு யானை தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான நிவாரண கொடுப்பனவுகள், தேசிய ரீதியில் நாட்டுக்காக சேவையாற்றியவர்களை கௌரவித்தல், விபத்துகள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் அணுகுவதற்கு பொதுமக்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரையின் அமைவிட காணியின் உரிமையாளர்கள் தமது காணியின் உரிமத்தை நயனாதிப நாகதீப விகாரையின் பெயரில் உரிமம் மாற்றம் செய்து கொடுத்தால் தையிட்டி விகாரை காணியை அந்த காணிகளின் உரிமையாளர்களது பெயருக்கு வழங்க தயாராக இருப்பதாக நயனாதிப நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய
நயனாதிப நாகதீப விகாரதியை தாம் நேரில் சென்று சந்தித்து இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். இதன்போது தேரரிடம் எழுத்து மூலம் தையிட்டி விகாரைக்குரிய காணியை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காணிக்கு பதிலாக அதே அளவான காணியை விகாரை காணியிலிருந்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமம் மாற்றி எழுதித்தர வேண்டும் என்று காணி உரிமையாளர் சார்பாக கோரியிருந்தோம். அதற்கு தேரர் தர முடியும், ஆனால் சட்டவிரோத விகாரை காணி உரிமையாளர்கள் தங்கள் காணியை நாகதீப விகாரை பெயரில் எழுதித்தர வேண்டும் என்று கோரினார். அதை எழுத்து மூலம் எழுதித்தரச் சொன்னார். எழுத்து மூல பதிலுக்கு அதற்கமைய கடிதம் எழுதி கொடுத்தோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோகிக்க தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டு பள்ளி முறைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெற்றோரிடமிருந்து எந்த வகையிலும் பணம் வசூலிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள். பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். 1 தொடக்கம் 5ஆம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை. இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னேற ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு உரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம். பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை. அந்த முடிவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அந்த விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.